நான் வந்தது ப்ரொமோஷன் தான். எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியல. முதல்ல நான் படத்தை பற்றி சொல்கிறேன். ட்ரைலர் பார்த்தேன் சார். அந்த டைட்டிலே ரொம்ப நல்லாயிருக்கு. சிங்கப்பூர் சலூன் சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதோ புதுசாக ஆரம்பித்த சேனலோட லோகா மாதிரியே இருக்குது சார் உங்கள் படத்தோட டைட்டில். அந்த எஸ்எஸ்ன்னு போட்டுக்குது. ட்ரெய்லரில் வந்த வசனம், அது கொடுக்குற எனர்ஜி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ட்ரெய்லரே நிறைய பேர் தியேட்டர் கூட்டுறோம்னு நான் நம்புகிறேன். அப்புறம் பாலாஜி ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. பாலாஜி நானும் ரொம்ப வருஷம் முன்னாடி பிக் எஃப்எம்மில் வந்து பேசிட்டு ஒரு படம் ஸ்க்ரீன் பிளேலாம் பேசிட்டு மொட்டமாக உட்காந்து ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் தம் அடித்து பேசிட்டுருந்தோம். இல்லை ரொம்ப நேரம் நினைக்கிறேன் பேசியிருந்தோம். நான் அங்கேருந்து அவரை இவ்வளோ தூரம் தாண்டி அப்புறம் நான்காடுதலில் பார்த்து இங்கே பார்க்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட வளர்ச்சி, அப்புறம் அவர் பேசுகிற விதம், அவர் தைரியமாக தன்னோட கருத்துக்களை பேசுகிற விதம், இது அத்தனை நான் ரொம்ப ரசிக்கிறேன். அவங்க சத்தம் ரொம்ப நல்லா இருக்குது பாலாஜி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்லா இருக்கு. அப்புறம் தட்டிடுங்க, இல்லைன்னா கஞ்சத்தனம். ஒருத்தர் பண்ண நல்லதை பேசும்போது சந்தோஷம் பாராட்டிடலாம், ஒன்றும் இல்லை. இந்த கோகுல்னு அந்த டைரக்டர் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய டார்ச்சர். அவரோட வேலை செஞ்சுருக்கீங்க. ஏன்னா ராஜன் சார் வந்தார், யாராவது கான்ட்ரவர்சியாக பேசுவான்னு பார்த்தேன், யாருமே பேசலை போல. சரி, நானாவது பேசிட்டு போய்டுறேன். பெரிய டார்ச்சர் தான். அவருக்கு வந்து ஒரு அடமாட்ட தான் இருப்பார். ஆனால் கூகுள்ஸோட வேலை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் அவர். அது ஒரு எனக்கு அவர் சுமார் மூஞ்சி குமார் வந்து அவர் எப்படி உருவாக்கியிருப்பார் அப்படின்னு அவர் மைண்டில் எப்படி அந்த ப்ராசஸ் நடத்துன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஜுங்காவாக இருக்கட்டும், ஒரு சீனை ஆடியன்ஸ்க்கு இன்னும் எவ்வளோ தூரம் எங்கேஜிங்காக கொடுக்க முடியும்னு யோசிக்கிறதுல பெரிய கில்லாடி அவர். அவரோட வேலை பார்த்த எனக்கு 2 படம் மிக சிறந்த அனுபவம். இது ஒன்றுமே இல்லை, இன்னும் நீங்கள் இன்னும் பெரிய மேஜிக்லாம் பண்ணுவீங்க. நான் அது ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் அவர் ஜுங்கா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்லிட்டு இருப்பேன், இது ஒன்றுமே இல்லை சார், அவரோட பிரெயின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. அது அவர் எங்கேருந்து எந்த சென்ஸ் இருந்து காமெடி பிடிக்கிறாரு, ஒரு சீன் எப்படி கன்சியூவ் பண்ணுறாரு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ சார், உங்களுக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன் சார். சத்யராஜ் சார், ஐ லவ் டு ஒர்க் வித் யூ சார். நீங்கள் நான் ரீசெண்டாக தொடர்ந்து உங்களுடைய பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன் சார். தெற்கு திருமச்சானாக இருக்கட்டும், அமைதிப்படியாக இருக்கட்டும். அப்புறம் நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம், பெரிய அநியாயம் சார், எல்லாம் சொல்லாதீங்க சார். அப்படி நீங்கள் வந்து யுவர் கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ். நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். உங்களோட டைமிங்காக இருக்கட்டும், நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், ஒரு சீனை வந்து நீங்கள் எலிவேட் பண்ணுறது வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரானரி சார். நான் டப்பிங் தேட்டர் போகும்போது நான் கேட்பேன், நான் சவுண்ட் இன்ஜினியர்ஸ், பழைய சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நாங்கள் கேட்பேன், அண்ணன் பழைய ஆக்டர்ஸில் யாருன்னு பிரமாதம்னு உங்கள் பேரை தவறாமல் எல்லாருமே சொல்லலாம். சத்யராஜர் வந்து ஒரு லிப்ஸிங்க்கு கிட்டத்தட்ட 10-20 டயலாக் போட்டு படப்படப்படன்னு ஃபில்லப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பார்க்குறது வந்து சார், இட்ஸ் டிலைட் டு வாட்ச். உங்களை பார்க்குறது வந்து இட் இஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இருக்கிற ஸ்க்ரீனில் நீங்களும் கவுண்டமணி சாராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறதா இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், அமைதிப்படியாக இருக்கட்டும், எந்த படம் வேணால் எடுக்கலாம் சார். இட்ஸ் மினிமம் கேரண்டில் சூப்பர் கேரண்டி உங்களை உட்காந்து பார்க்குறது சார். அந்த அண்ட் நான் நிஜமாகவே மனசார, இது மேடைக்காக சொல்லாது, ரொம்ப நாள் மனசார எங்கிறேன், உங்களோட வந்து சரிக்கு சமமாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை சார். சப்போர்ட்டிங் ரோல்லாம் இல்லை சார், எனக்கு அப்படிலாம் இல்லை. அது எனக்கு உங்களோட அருமை எனக்கு தெரியும். நான் ஆஸ் அன் ஆக்டராக நான் ரொம்ப மதிக்கிறேன் உங்களை. எனக்கு உங்களோட அருமையை நான் ரொம்ப கொண்டாடுறேன். எனக்கு உங்களோட சமமாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை சார். 2 பேரும் அது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். யூஆர் கிரேட் அண்ட் யூஆர் ஃபென்டாஸ்டிக். நன்றி. நீங்கள் எங்களோட இன்னமும் இருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பேசின டைம் ஆகிடும். வாழ்த்துக்கள். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். சத்தியம் தேட்டரில் ஆடியோ லான்ச் அப்படின்னாலே பேசிகிட்டு இருக்கும்போதே மைக் ஆஃப் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு ஷோ இருக்குது. முதல்ல மேலே வந்திருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் தேங்க்யூ வந்ததுக்கு. வந்திருக்கிற மீடியாவுக்கு, பத்திரிகை துறை, இன்டர்நெட் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சிங்கப்பூர் சலூன் படம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி முடித்தோம். நிறையா சிஜி ஒர்க் இருந்தது. இப்போ ரிலீஸ்க்கு ஜனவரி 25 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ் இது. இன்றைக்கி நாளில் இந்த ட்ரெய்லர் லான்ச்சை பெருசாக்கின என்னோட ஃப்ரெண்ட், அவரோட நான் நடிச்சிருக்கேன், நிறையா பேசியிருக்கோம், ரொம்ப வருஷமாக தெரியும். விஜய் சேதுபதி டைரக்டர் கோகுலுக்காக வந்தது. டைரக்டர் விஜய் இன்றைக்கி காலையில் நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவரோட ப்ரொமோஷன் இருக்குது அப்படின்னா, நான் கூப்பிடல, சும்மா விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ண அவர் படத்துக்கு. அவர் கே ராஜன் சார், என்னோட முதல் படம் நான் ஹீரோவாக நடித்த படத்தை டைரக்டரோட அப்பா. எனக்கு அவர் மேலே அவ்வளோ மரியாதை இருக்குது. சிவா சார்,
நான் உங்கள் கம்பெனியில் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், நடிச்சிருக்கேன். ஸோ வந்திருந்த இந்த படத்துக்கு வெளில இருந்த பெரிய மனிதர்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் படத்தில் வந்து நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியாக நன்றி சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை. பட் ஆனால் ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெமரபிள் டைம் வித் தலைவாசல் விஜய் சார் எங்கள் அப்பாவாக நடிச்சிருப்பார். ஜான் விஜய் சார் ஒரு நிமிஷத்தில் எத்தனை எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு நடிகரால் கொடுக்க முடியுன்றதை பக்கத்தில் இருந்து பார்த்தேன் நான் உங்ககிட்ட. இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். ரோபோ சங்கர், உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது நீங்கள் நடித்த படம் இது. ஆனால் அதெல்லாம் வந்து படத்தில் தெரியாமல் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு காரணமாக இருந்தவர். அண்ட் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு சகோதரர். அண்ட் தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிடத்தக்க யங் ஹீரோவாக உருவாக போகிற கிஷன் தாஸ், ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இந்த படத்தில் நடிக்க ஒரு ஃப்ரெண்டாக நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் அவரே ஹீரோவாக 3 படம் நடிச்சிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னோட அம்மாவும் நடித்தவங்க. அதுக்கப்புறம் 2 ஹீரோயின் இருக்காங்க. இன்றைக்கி என்னென்னா கிஷன் தாஸோட ஜோடியும் வந்திருக்காங்க, எங்கள் ரோபோ சங்கர் ஜோடியும் வந்திருக்காங்க படத்தில் இருக்கிறவங்க, அகல்யா அண்ட் டாக்டர் ரீனா ப்ரோ. 2 பேருக்கும் நன்றி. ஆனால் எனக்கு 2 பேர் ஜோடியாக நடிச்சிருக்காங்க, 2 பேருமே வரல. என்னோட ஹீரோயினாக வந்து இந்த படத்தில் மீனாட்சி சௌத்ரி அப்படின்ற ஒரே ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி, கொலைன்னு. அப்போவும் அது ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த படம் அவங்க முதல் நாள் ஷூட்டிங் வரும்போது, எவ்வளோ பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டு, சத்யராஜ் சார் இருக்கார், அவர் இருக்கார், இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமாக இருந்தாங்க. இப்போது என்னடானா எங்களுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வர முடியல, ப்ரொமோஷனுக்கு அவங்க டைம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து விஜய் சாரோட ஹீரோயினாக நடிச்சிட்ருக்காங்க. ஐ விஷ். ஸோ மீனாட்சி சௌத்ரி, நான் கண்ணு முன்னாடி பார்த்த ஜாவா சுந்தரேசன் நீங்கள் தான். உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஹாவ் அ கிரேட் கெரியர். நான் ஷீத்தல் இன்னொரு ஹீரோயின். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் அவர்களின் நட்புக்காக இந்த படத்தில் எங்களுக்கு நடித்து கொடுத்த ஜீவா, அவருக்கு எங்களோட நன்றி. அண்ட் டைரக்டர் கோகுலுக்கும் எனக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர் டைரக்டர் லோகேஷ். ஸோ அவர் இந்த படத்தில் எங்களுக்காக கெஸ்ட் ரோல் பண்ணார், அவருக்கும் ரொம்ப நன்றி. இது இல்லாமல் ஒரு பெரிய நடிகர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. நாங்கள் ரிவீல் பண்ணல, படம் பார்த்தா தான் தெரியும். ₹1 காசு வாங்கிக்காமல் அவர் கூட்டு வந்த அசிஸ்டன்ஸுக்கு கூட எங்களை பே பண்ண விடாமல் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த மாபெரும் நடிகருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதெல்லாம் வந்து படத்தில் வேலை பண்ண ஆர்டிஸ்ட். சுகுமார் சார், ஒரு பெரிய கேமராமேன் நீங்கள். உங்களோட ஒர்க் பண்ணதில் நான் ஸ்க்ரீனில் பார்க்க கொஞ்சம் போன படத்தோடலாம் பார்க்க பெட்டராக தெரிகிற மாதிரி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் மவின், 2 பாட்டு தான் உங்கள் கூட நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் வந்தாமலை அண்ட் ஒன் மோர் சாங். ஆனால் அவங்களால பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியல. அதை பண்ண ஜாவித் ரியாஸ், மாநகரம் படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதுக்கப்புறம் திடீர்னு எங்கே போனீங்கன்னு தெரில. இதுக்கப்புறம் இன்னும் நிறையா படம் பண்ணோம். ஆல் தி பெஸ்ட். டைரக்டர் கோகுல் கூட வேலை பண்ணுறது டார்ச்சர்னு விஜய் சேதுபதி சொன்னார். அதுக்கப்புறம் டைரக்டர் கோகுலே வந்து நான் என் கூட வேலை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. இது இல்லாமல் வந்து ஆன்லைன்லலாம் வந்து நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், அவர் என் மூஞ்சிலே குத்தினார், நான் அவர் ஜாடியை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் கூட வந்தது. பட் ஆனால் உண்மை என்னென்னா, ஆக்சுவலாக வந்து அது டார்ச்சர் எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி ஃபீல் ஆனதில்லை. ஆனால் ரொம்ப கஷ்டம் இந்த ப்ராசஸாக. அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு பேஷனோடு இருக்கிற ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக ஆகணுன்ற ஒரு கேரக்டராக வரத்துக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து லவுடாக பேசிட்டு நிறைய டயலாகை நம்பி இருக்கிற ஒரு ஆக்டராக தான் என்னை நான் வந்து என் படங்களில் எழுதிட்டுருக்கேன். பட் அது இல்லாமல் வேற ஒருத்தராக வரணும் அப்படின்னும் போது இது எனக்கு ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு 2 வாரம் அப்படி தான் இருந்தது. நிறைய டிபேட் பண்ணியிருக்கோம், ஆர்கியூ பண்ணியிருக்கோம். நான் வேணான்னுவேன், அவர் வேணும்னுவார். ஃபைனலாக எங்கள் 2 பேருக்குமே கண்ணுக்கு முன்னாடி இருந்தது இந்த படம் தான். ஏன்னா நிறைய செலவில் நிறைய ஆர்டிஸ்டோட ஒரு பெரிய படமாக உருவாகும் போது என்னால் என்னெல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ, ஆர்டிஸ்ட் கிட்ட டேட் வாங்குறதுல ஆரம்பித்து அவங்களோட சம்பளம் பேசுறதுலேருந்து கடைசி நிமிஷம். இப்போ இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு கிரிக்கெட் பிளேயர் அஸ்வினோட நான் ஒரு இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இங்கே வரேன். ஸோ என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்கணும் அப்படின்னும் போது அவரோட பெஸ்ட்டை அவர் கொடுக்குறாரு. அதை நம்ம உள்ளே வாங்கினோன்னா இந்த படம் முடியும் போது பெட்டராக ஆக்டராக வெளில தெரியும் அப்படின்னு எப்போ புரிஞ்சுதோ அப்போலேருந்து எங்களுக்குள்ளே வந்து அந்த புரிதல் இருந்தது, படத்துக்காக வேலை பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜேர்னி கஷ்டமாக இருந்தது, பட் ஆனால் கண்டிப்பாக நல்லா இருந்தது. இன்றைக்கி நான் சிங்கப்பூர் சலூன் முடிச்சுட்டு வேற ஒரு படம் போய் நடிச்சிட்டேன். அப்போ நான் பெட்டராக நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஃபைனலாக வந்து ஐசரி கணேஷ் அவர்கள் வந்து நான் முதல் வாட்டி எல்கேஜி சொல்லும்போது என்னை எப்படி நம்பினாரோ, எந்த வார்த்தையும் சொல்லாமல் எப்படி அந்த படத்துக்கு இம்மீடியட்டாக ஓகே சொன்னாரோ, இன்னி வரைக்கும் அவர் என்னை அப்படி தான் பார்க்குறார், அவர் என்னை அப்படி தான் நம்புறாரு. நான் இந்த படத்தை வந்து ரொம்ப பிடிச்சி போய் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லி அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவர் இதை பண்ணுறார் அப்படின்னும் போது ஷூட்டிங்க்கு 2 மாதம் முன்னாடி நான் அவர்கிட்ட சொல்ல, இல்லை எனக்கு பண்ண பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். காரணம் என்னென்னா இந்த படம் ரொம்ப பெருசாக இருந்தது, எக்கச்சக்க ஆர்டிஸ்ட்டு, எக்கச்சக்க செலவு. அந்த சலூன் நாங்கள் படத்தில் காட்டுறதுக்கு மட்டுமே ஒரு 1.5 கோடி 2 கோடி ரூபாய்க்கு செட்டு போட வேண்டியிருந்தது. ஸோ இவ்வளோ செலவு இருக்குது, இது நான் பண்ணணுமா, இது தாங்குமா அப்படின்னும் போது
அவர்கிட்ட ஒரு வாட்டி கதை சொல்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே சிங்கப்பூர் சலூன் கதையை ஒரு வாட்டி கேட்டவர். அடுத்த நாளைக்கு ஃபுல்லாக உட்காந்து திருப்பி ஒரு 3 மணி நேரம் கதை கேட்டு, இதை நீ பண்ண, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நான் பண்ணுறேன், என்னை நம்பி உள்ளவா அப்படின்னு சொல்லி இதை ப்ரொடியூஸ் பண்ணி என்னோட ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்து வரைக்கும் என் கூடவே இருக்கிற, இதுக்கப்புறமும் இருக்க போகிற காரணத்துக்காக ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தோட டான்சர்ஸ் 8 பேர் வந்தீங்க. நீங்கள் இந்த படத்தோட டைரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், அவங்களுக்கும் எங்களோட நன்றி. அண்ட் நான் நிறைய பேர் மிஸ் பண்ணல. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், சோஷியல் மீடியாவில் நான் வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு என் டீம்லேருந்து சொன்னாங்க. உதயநிதி ஸ்டாலின் நடித்து ஒரு படம் வந்தது கொஞ்ச நாள் முன்னாடி, நெஞ்சுக்கு நிதி. அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நான் வந்து கெஸ்ட்டாக வந்திருந்தேன். ஏன்னா அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண போனி கபூர் அவர்கள் தான் நான் நடித்த வீட்டில் விசேஷம் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நான் சொல்லியிருந்தேன், நானும் உதயம் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படி சொல்லியிருந்தேன். ஏன்னா 2 பேரும் ஒரே கம்பெனியில் படம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இமீடியட்டாக அவர் பேச வரும்போது சொன்னார், ஆமாம் நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை மீன் பண்ணி சொன்னார். ஸோ இந்த 20 செகண்ட் ஆடியோ கிளிப்பை வண்டி, வீடியோ கிளிப்பை வண்டி ட்விட்டர்லலாம் போட்டு, என்னோட ஒய்ஃபும் அவரோட ஒய்ஃபும் அக்கா தங்கச்சி, நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கோம். ஆர்ஜே பாலாஜி உழைப்பால் உயர்ந்தவன் நினச்சா அவனும் வந்து அரசியல் பின்புலத்தால் தான் உயர்ந்தான், அதனால தான் இன்னைக்கு சிங்கப்பூர் சலூன் படத்தை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுகிறதுன்னு சொல்லிட்டு. அட பாவிகளா, அந்த வீடியோ இன்னொரு 5 செகண்ட் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இல்லை கொஞ்சம் திருப்பி அந்த வீடியோவை பார்த்துருந்தாலே போனி கபூர் உட்காந்துருப்பாரு, புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அவங்க வாங்கலை. ரெட் ஜெயின் இன்னைக்கு ஒரு மார்க்கெட் லீடர்ஸ். அவங்க வந்து நல்ல படங்கள் மட்டும் தேடி வாங்குறாங்க, இல்லை ரொம்ப பெரிய படங்களாக அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை அவங்க பார்த்து அவங்க டீமுக்கு ரொம்ப கண்டென்ட் பிடிச்சி, இதை நம்பி தான், இந்த கண்டென்ட் நம்பி தான் அதை வாங்குறாங்க. ஸோ பியூர்லி ஆன் மெரிட். ஸோ நான் அவருக்கு சகலைப்பாடி இல்லை, நான் ஒரு வானம்பாடி, ஒரு ஓரமாக பறக்கிறவன். அண்ட் ஃபைனலாக இந்த சிங்கப்பூர் சலூன் ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே இருக்கிற பசங்களுக்கு இது உங்களுக்கான படம். நான் சொல்கிறது வந்து போன ஜென்ரேஷனில் இருக்கிற முக்கால்வாசி பசங்க இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு ஒண்டி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த பயம் இல்லை. ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகலாம், யூடியூபர் ஆகலாம், இன்ஸ்டாகிராமர் ஆகலாம், இல்லை விளாகர் ஆகலாம். இது மாதிரி புதுசாக செருப்பு தைச்சா கூட நான் செமையாக தைப்பேன் அப்படின்ற ஆட்டிடியூடில் இருக்கிற உங்களுக்கு இந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த வேலையை இவங்க தான் செய்யலாம், இந்த வேலை இவங்களோட தொழில், இந்த வேலை இந்த ஜாதிக்காரங்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் உடைச்சு இந்த உலகம் வந்து ரொம்ப தூரம் முன்னாடி போயிடுச்சு. எங்கேயோ நம்ம ஊரில் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இல்லை தெரிஞ்ச இடத்துலையே இன்னும் அதே நிலைமை இருக்கும்போது, இல்லை அப்படி கிடையாது, எந்த வேலை வேணாலும் யார் வேணாலும் செமையாக பிடிச்சி பண்ணால் மேலே போகலாம் அப்படின்றத ரொம்ப இன்ஸ்பைரிங்காக எனக்கே வந்து நடிக்கும்போது இது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆனால் செமையாக இருக்கும்னு ஆசையாக பண்ண படம் தான் இது. ஸோ ஃபார் எவ்ரி யங்ஸ்டர்ஸ், நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணாலும் செமையாக படிச்சிருங்க. அந்த செமையாக படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேஷன் எது இருந்ததுன்னா அந்த பேஷன் நோக்கி போங்க. இந்த படம் அதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன். டைரக்டருக்கும் நானும் பேசும்போது எனக்கு ஒரு விஷயத்தில் ஒண்டி உடன்பாடு இல்லை. அவர் சொன்னார், சின்ன வயசுலேருந்தே வந்து சலூனில் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுற ஒருத்தன், காலேஜ் அவங்க அப்பாக்காக போகிறான், ஆனால் ஒழுங்காகவே படிக்கலை, அவனை புரிஞ்சுக்கிட்டு அப்பா வந்து அவனை ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. எனக்கு வந்து என்னென்னா, இல்லை சார் அவன் நல்லா படிக்கட்டும் அப்படின்னா. ஏன் அப்படின்றீங்க, ஏன் அப்படின்னு கேட்டார். எதுவுமே வரல அதனால அவன் முடிவெட்ட போயிட்டான்னு இல்லாமல் அவனுக்கு எல்லாமே வரும், செமையாக படித்தான், இருந்தாலும் அவன் பிடிச்சதை செலக்ட் பண்ணான் அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னு தோணுச்சுன்னு. அதுதான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் பயங்கரமாக படிச்சிருங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேல்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த காலேஜில் படித்தாலும், இன்ஃபேக்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டி தான் எல்லாருமே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன படித்தாலும், எங்கே இருந்தாலும், என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் தயவு செஞ்சு படிச்சிரு. அந்த படிப்பு தான் உன்னோட ஃபவுண்டேஷன். நான் வந்து எங்கள் வீட்டில் கிராஜுவேட் ஆன முதல் ஆள், போஸ்ட் கிராஜுவேட் 2 டிகிரி படித்த ஃபஸ்ட்டு ஆள். நான் ஒருத்தன் படித்ததுனால என்னை சுற்றி இருக்கிற 50 பேரோட வாழ்க்கையை என்னால் மாற்ற முடிச்சுது. எனக்கு சுற்றி இருக்கிற இப்போ 100 பேர் 1000 பேராக மாறுது. ஸோ படிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை படிச்சுட்டு உனக்கு பிடிச்ச பேஷனை பண்ணுறதுக்கான ஒரு லைஃப்பை தேடிக்கோ. இந்த படம் அதுதான் சொல்லும். எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ஜனவரி 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் சலூன் ட்ரெய்லர் லான்ச் வருகை தந்து இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பேசி சென்றிருக்கிற அருமை சகோதரர் விஜய் சேதுபதி அவர்களே. விஜய் சார் விட்டாரா? அவர் ஒரு ரெக்வஸ்ட் வச்சார். நான் எப்பவுமே ரெக்வஸ்ட் வச்சாக்கா அதை உடனே கன்சிடர் பண்ணோன்றது என்னுடைய ஆசை. கோகுல் சார், உங்ககிட்ட 2 ஹீரோ சப்ஜெக்ட் இருக்கா? உங்ககிட்ட 10 இருக்குது எனக்கு தெரியும்.
சத்யராஜ் சார் ரெடின்னா விஜய் சேதுபதி சாரையும் சத்யராஜ் சாரையும் 2 ஹீரோவை போட்டு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் கோகுல் சாரை டைரக்டராக வச்சு படம் பண்ணிடுவோம். ஓகேவா சார்? பட் சிங்கப்பூர் சலூன் ரிலீஸ் வந்து 25th. அதுக்கு முன்னாடியே கோகுல் சாருடைய அடுத்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலில். அதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி சிங்கப்பூர் சலன் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கணுன்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் தனியாக நிறைய தடவை பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் எடுத்த படத்துலேயே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு நான் சொல்லலாம். இந்த படத்தில் என் அருமை சகோதரர் தான் சொல்லுவேன், ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாலாஜியாக இந்த படத்தில் நடிச்சிருப்பார். நீங்கள் ஆர்ஜே பாலாஜி படம்னு வந்து பார்ப்பீங்க, ஆனால் அவர் உங்களுக்கு வேற மாதிரின்ற மாதிரி அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார். இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் சத்யராஜ் சார் வந்து கலக்கியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த அமைதி படை அந்த மாதிரி படங்கள்லாம் எப்படி காமெடி பண்ணியிருப்பாரோ அதை விட இந்த படத்தில் வேறு லெவலில் காமெடி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ரெட் ஜெயிண்ட் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் தமிழ்நாடு ஃபுல்லாக ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் டிவி சேட்டலைட் வாங்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ப்ரோ. நானும் ஆர்ஜே பாலாஜி ஒருத்தர் ப்ரோன்னு தான் கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா அப்போ தான் நம்ம யூத்தோட மிங்கிள் ஆக முடியும். முதல்ல கொஞ்சம் யோசிச்சாரு, நான் ஹாய் ப்ரோ அப்படின்னு அவர் என்னை திருப்பி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு யூத்தான டீம். நம்ம ராஜன் சார் பேசும்போது சொன்னார், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஐஸ்வரி வேலன் அவர்கள். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, இந்த ஐஸ்வரிங்கிறது எப்படி வந்தது எனக்கு தெரியல. கணேஷ் சார்கிட்டயே கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கரெக்டாக ராஜன் சார் சொல்லிட்டாரு, ஐசரி நான் சரியானவன் இல்லையா. ஐஸ்வரி கணேசன் அவர்கள் அப்போ வந்து ஐஸ்வரினா அவர் சரியான மனிதர் அப்படின்னு தான் அர்த்தம். சரியான மனிதனுக்கு உதாரணம் வந்து நிறையா உதவி செய்கிறது. அது உங்கள் அப்பா கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்குவீங்க. அவர் இருந்த இடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட. அதனால வந்து அந்த வள்ளல் குணம் உங்ககிட்ட இருக்கிறதுல அரிசியுமே இல்லை. வாழ்த்துக்கள். நான் இந்த 45 வருஷமா சினிமாவில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சிங்கப்பூர் சலூனுடைய முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். சிகை அலங்காரம் இதை வச்சுட்டு தான் 45 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பிக்கு எவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு வந்து எனக்கு தான் தெரியும். ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் சேஞ்சினால வந்து அந்த முகத்தினுடைய ஸ்டைல் அப்படியே மாறிடும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார், சோஷியல் பிக்சருக்கு வந்தோம்னா அப்படியே மாறி இருக்கும். அதே மாதிரி ரஜினி சார் எடுத்துக்கங்க, ராஜாதி ராஜாலேருந்து ஒரு ஹேர் ஸ்டைல் மாறும். விஜயகாந்த் சாருக்கு அதே மாதிரி தான். அம்மன் கோயில் கடக்கால பீரியடில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார், அதுக்கப்புறம் வேற ஒரு ஹேர் ஸ்டைல் வரும்போது அந்த லுக்கே டோட்டலாக மாறிச்சு. ராஜாதி ராஜாலே பின்னாடி விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலை மாற்றும் போது அந்த லுக்கே அப்படியே மாறிச்சு. அதனால வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த சிகை அலங்காரம். அதை பேச வச்சு படம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். என்றைக்குமே ஒரு ஹீரோவுக்கு வந்து வெற்றிகள் வர வர சினிமாவில் வந்து அதை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை மேலே ஏற்றுனா தான் அந்த ஹீரோவை வந்து வேறொரு தளத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால தான் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ப்ரோ ஆர்ஜே பாலாஜி பொறுத்த வரைக்கும் எல்கேஜி பண்ணார், அம்மன் மூக்குத்தி அம்மன், அப்புறம் வீட்டில் விசேஷம், ரன் பேபி ரன். இப்போ வந்து இந்த படம், இந்த சிங்கப்பூர் சலூன் வந்து நிச்சயமாக இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பட்ஜெட்டை விட அப்படி மேலே கொண்டு போகிற படம். ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து அவ்வளவு கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கை வந்து ஒரு டைரக்டர் வந்து கற்பனை பண்ணி சொல்லிடலாம், இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் இப்படி சார்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த சிஜி ஒர்க் பிரமாதமாக வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் பணம். அது ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குது. அவர் வந்து இந்த ஹீரோக்கு இவ்வளோதான் செலவு பண்ணலாம் அப்படின்னு எல்லா ப்ரொடியூசர் ஒன்று மைண்டில் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி
செலவு பண்ணா இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த கதை உருவாக்குறது மூலமா தான் அந்த தயாரிப்பாளர் வந்து செலவு பண்ணுவாங்க. அப்படி இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டத்துல கிராண்டியர்ல வந்து ஆர்ஜே பாலாஜியை வந்து நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அதனால வந்து இனிமே சினிமாவில் வந்து இந்த சவுண்டு இதெல்லாம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வாயிலேயே வண்டியை ஓட்டிட்டு இருக்க முடியாது, வாயிலேயே வடை சுட முடியாது, கொஞ்சம் பெரிய விஷயங்களை காட்டினாத்தான் முடியும். அப்படி இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு அமைஞ்சிருக்குது. இங்க கூட நடிச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா செட்டில் வந்து நம்ம கலாச்சி பேசுனதுக்கு அளவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஜாலியான டீம். அப்கோர்ஸ் சுகுமார் சார் நம்பித்தான் இந்த விக்கையை நான் வச்சேன் படத்துல. டைரக்டரையும் சுகுமார் சாரையும் வச்சு, சார் இது தெரியுமில்ல சார், தெரியாம பாத்துங்க சார் விக்கு மாதிரி. ஏன்னா இப்படி ஒரு விக்கு செய்யறது ஈஸி. இந்த படத்துல பாருங்க, நடுவில் வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அது கொஞ்சம் ஏமாந்தா வந்து அந்த நெட்டு எல்லாம் ஒட்டுனா தெரிஞ்சிடும். அது சுகுமார் சார் கையில் தான் இருக்குது. அந்த கேரண்டி சுகுமார் சார் கொடுத்தனால தான் தைரியமா அந்த விக்கையை வைக்க முடிஞ்சது. அது பர்டிகுலரா இருந்தார் டைரக்டர், இப்படித்தான் வேணும் அப்படின்னு. இது நான் இதுக்கு முன்னாடி நிறைய கவுண்டமணி அண்ணன் கூட, தம்பி வெடுவேலி கூட, நம்ம தலைவர் மணிவண்ணன் கூட எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணியிருக்கேன். பட் நானே தனியா ஒத்தையா ஒரு காமெடி பண்ணி நடிச்சதுன்னா அது இந்த படமா தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வல் சீன் வந்து திருவிளையாடல் நாகேஷ் சார் மாதிரி, ஐயோ தனியா புலம்ப விட்டானே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே பேசி நடிக்கிற மாதிரி ஒரு சீன். அதை வந்து தைரியமா எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டர் கோகுல் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உங்களை நம்பி தான் இருக்கோம். அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ், இந்த படம் வந்து பார்த்து வர கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து நிச்சயம் மீடியாவுக்கு இந்த படம் பிடிக்கிற படமாக இருக்கும். அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கும் நிச்சயம் பிடிக்கிற படமாக இருக்கும். கம்மிங் டு, அதாவது ஒரு படம் கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக வரும்போது அதுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹீரோஸை நம்பி தான் படம் பண்ணுவாங்க பொதுவாக. ஆனால் கண்டென்ட்டை நம்பி படம் பண்ணும்போது கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுற ப்ரொடியூசர் தான் ஹீரோவாக இருப்பாங்க. எனக்கு கிடைச்ச அப்படி ஒரு சூப்பர் ஹீரோ தான் ஐசரி கணேஷ் சார். தேங்க்யூ சார். த மூமெண்ட் யூ கம் இன் டு மை லைஃப் ஹஸ் சேஞ்ச்ட். ஸோ அதுக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் அந்த சூப்பர் ஹீரோ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னுடைய ஹீரோ பாலாஜி வந்து ஆரம்பித்தது வந்து இந்த கதை பிடிச்சி பாலாஜியோட இனிஷியேட்டிவில் தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் பாலாஜி இந்த கதையை ரொம்ப ரசித்ததுனால தான் இந்த படம் இங்கே வந்து நிற்குது. ஸோ அதனால் பாலாஜி வந்து அந்த கதிர்ன்ற ப்ரொட்டகனிஸ்ட்டை கொஞ்சம் கூட அது எனக்கு என்ன வேணுமோ அதில் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் அந்த ரோல் இன்றைக்கி வந்து நான் எதிர்பார்த்ததோட சிறப்பாக வந்ததுக்கு காரணம் பாலாஜியோட டெடிக்கேஷன் தான். ஏன்னா நான் நிறைய டார்ச்சர் பண்ணேன். ஆமாம், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. ஏன்னா ஒரு விஷயத்த வாங்கி ஆகணும், அதனால் அது கொஞ்சம் டார்ச்சராக தான் இருக்கும். பட் அதெல்லாம் மீறி வந்து அந்த சீன் அப்படி வேணும்னா அது வேணும், நம்ம என்ன பண்ண முடியும். அதனால் அதுக்கு அவரும் மெனக்கெட்டது. அந்த மெனக்கெடல் தான் இன்றைக்கி வந்து அந்த கதிரை க்ளோரிஃபை பண்ணால் தான் ஒட்டுமொத்த பார்பரையும் நான் க்ளோரிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த படமே இட்ஸ் அ ட்ரிபியூட் டு த பார்பர். இது வந்து இந்த ஹேர் ஸ்டைலிஸ்டெல்லாம் வந்து இந்த சமூகம் கொண்டாடுற ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஹார்ட்டாக தான் நான் பார்க்குறேன் அவங்கள. நான் பார்த்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாருமே, அதுவும் நான் பர்டிகுலர்லி நான் ரீசெண்டாக எனக்கு காஷ்மீர் அப்போ விங்சலில் ஜாமீன் ஒருத்தரை பார்த்தேன். அவரை பார்த்தா வந்து என்ன ஒருத்தர் இவ்வளோ ஸ்டைலாக இவ்வளோ ஆட்டிடியூடாக ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது தோணும் எனக்கு. ஸோ அந்த ஆட்டிடியூடு தான் இந்த ஹீரோ கேரக்டரில் கொண்டு வந்தேன். அண்ட் அது இப்போ பாலாஜியோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அந்த படத்தில். அண்ட் ஹஸ் ஹோல் த ஃபிலிம் டில் த எண்ட். கிளைமேக்ஸில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் நிச்சயம் நீங்கள் பாலாஜியை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போயின்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் பாலாஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஜே பாலாஜி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐசரி கணேஷ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் ஹேவிங் அஸ் இன் திஸ் ஃபிலிம். வடக்கரி தான் எங்கள் 2 பேரோட ஃபஸ்ட்டு படம். அதில் ஆர்ஜே பாலாஜி சார் கூட நாங்கள் அப்போ தான் அந்த ட்ராவல் வந்து ஆரம்பிச்சது. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நம்ம இதே தேட்டரில் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்போ இந்த நிலைமையில் நாங்கள் உங்களை பார்க்குறது எங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி, மனசார. ஸோ வெரி வெரி ஹாப்பி. டைரக்டர் கோகுல் சார், தேங்க்யூ ஸோ மச். பிக் 2 பேருமே வந்து உங்களோட ஹியூமருக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸு. ஸ்டுடியோவில் பாதி நாள் வந்து சிரிச்சு வயிறு வந்து புண்ணா போனது அந்த லெவலுக்கு தான் வந்து இருக்கும். ஸோ வெரி வெரி ஹாப்பி த வே த ஃபிலிம் ஹஸ் கம் அவுட். அண்ட் முதல் சிங்கிள் இப்போ வந்தா மலை வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த அன்புக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு விஷ் த ஹோல் டீம் கிராண்ட் சக்ஸஸ். வணக்கம் எல்லா ப்ரெஸ்ஸுக்கும், குட் மார்னிங்.
First of all, Aishwarya Ganesh sir, thank you so much for this opportunity. Prestigious production house la work பண்ணதுக்கான ஒரு பெரிய பெரிய நன்றி. ஆர்ஜே பாலாஜி சார், கோகுல், பெஸ்ட் விஷஸ். ஐ திங்க் கோகுல் சாரோட டைமிங் அந்த இதற்கு தான் ஆசைப்பட்ட இல்லை பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ திங்க் காமெடி தான் இந்த படத்தோட மெயின் ஹைலைட். அண்ட் ஐ திங்க் எல்லாருமே வந்து 25th ஜான் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் அறிவு அண்ட் உமாதேவி, அவங்களுக்கு 2 பேருக்குமே நன்றி. And all the musicians who worked on this project, thank you so much. So 25th Jan Singapore Salon, எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Thank you. அந்த கமெண்ட்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, நான் அதை பேசி வச்சு சொல்லலை, அதை ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். பட் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக இந்த ஸ்க்ரீனில் உட்காந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிச்ச ஒரு படத்துக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ஏறி உங்க எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் யோர் சப்போர்ட். அண்ட் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு 2 years முன்னாடி பாலாஜி நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன், பஷீர்னு ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும், நீ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து கோகுல் சார் கூப்பிட்டு ½ an hour நரேஷன் தான் பிளான் பண்ணாரு. ஆனால் ஆரம்பிச்சு 2 பேரும் சிரிச்சு ஒரு 2.5 hours 3 hours பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். சார் சத்தியமா நான் சொல்றேன் சார், உங்க நரேஷன் ஸ்டைலுக்கு யாரு கதை கேட்டாலும் கண்டிப்பா ஓகே சொல்லிடுவாங்க சார். ஏன்னா சிரிச்சு நாங்கள் ப்ளீஸ் ஒரு 3 hours கிட்ட பேசியிருப்போம் சார். நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது, என் படம் கூட அவர் பார்க்கல. ஆனால் ரொம்ப கேஷுவலாக பேசினாரு, 3 hours பேசினாரு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய கிரேட் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலாஜினா, மீனாட்சி, அண்ட் ரோபோ சங்கர் சார், ஜான் விஜய் சார், நிறைய பேர் இருக்காங்க. பட் மை ஃபேவரட் எனக்கு எப்போவுமே வந்து சத்யராஜ் சார் தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் நான் சாப்பிடலன்னா 100வது நாளில் உங்களுடைய அந்த சீனை காமிச்சு தான் சார் பயமுறுத்தி சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அவரோட வந்து எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா அவரை ஃபர்ஸ்ட் டே செட்டில் பார்க்கும்போது அவர்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் ஒவ்வொரு சின்ன சீனாக இருந்தாலுமே, ஒரு சின்ன டைலாகாக இருந்தாலுமே அவ்வளோ மெனக்கட்டு அவரே ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார். நான் 1 படம் 2 படம் தான் பண்ணியிருக்கேன். பட் உங்களை பார்த்து கண்டிப்பாக அந்த டிசிப்ளினும் இதுவும் எனக்கு இருக்குமான்னு தெரியல. பட் கண்டிப்பாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச். ஐசரி வேலன்னு தனால் தங்கவேல் தான் அந்த ஐசரி வேலன்னு வச்சார். அந்த பேரை ஐசரி கணேஷ் வச்சுக்கிட்டான். இப்போ ஐசரி சர்வேஸ்வர்னு அவன் பேரனுக்கு ஐசரி சர்வேஸ்வர். அந்த ஐசரி என்பது தொடருது. அதை விட அவங்க அப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சாப்பிடணும்னு எம்ஜிஆர் போர் நினைச்சாரு. அதை இன்னைக்கு இந்த பிள்ளை அப்பா வழியில் தர்மத்தை அப்படி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தந்தை வழியில் பாருங்க, வேல்ஸ் இன்டர்நேஷனல் அப்பா ஐசரி வேலன், வேல்ஸ் இன்டர்நேஷனல் எந்த நிறுவனம் எடுத்தாலும் சரி அப்பா பேர் இல்லாமல் துவங்குறதில்ல. ஆகவே எல்லோருக்கும் வழிகாட்டியாக தாய் தந்தையை மறக்காதீர்கள், தாய் தந்தையை விட தெய்வங்கள் இல்லை என்பதை சொல்லி இந்த சிங்கப்பூர் சலூன் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாகவும் 10,000 தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமாகவும் வேல் நிறுவனம் தொடர வேண்டும் என வாழ்த்தி, என்னுடைய மாப்பிள்ளை என்னுடைய ஐசரி வேலனின் மகன் நீடூழி வாழ்க, வாழ்த்த வந்திருக்கிற நீங்களும் நீடூழி வாழ்க. வணக்கம், நன்றி. மேடையில் இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி. அண்ட் ஆர்ஜே பாலாஜி ப்ரோ, நான் வந்து அவரை விஜயும் கூப்பிடுவேன், என்னை வந்து அவரை அஜித்துன்னு கூப்பிடுவார். ஹாய் விஜய் படி, அப்படியா? அது சொல்கிறேன், அரசு வரேன். எனக்கு வந்து லாஸ்ட் 1 year வந்து கொஞ்சம் சிக்காக வந்து எந்த படமும் நடிக்கலை. அதுக்கப்புறம் இந்த 2024 எனக்கு ஒரு பெரிய மீண்டும் ஒரு பாலகுமாராவை கொடுத்த எங்களுடைய வாத்தியார், நான் போய் செல்லமாக வாத்தியார் தான் கூப்பிடுவேன். ஏன்னா என்னுடைய உடல் மொழியை மாற்றினவர் அவர் தான். அதுக்கு முன்னாடிலாம் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்து அந்த பாலகுமாரில் தான் என்னுடைய உடல் மொழியை மாற்றினவர். ஸோ அவருடைய வாய்ஸ் வந்து இங்கே பேசணும் அப்படின்னு ரொம்ப தடவை சொல்லிக்கிட்டே இருந்தார். எப்படின்னா ஷார்ட் வச்சா நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன்னா 9 ரியாக்ஷன் கொடுப்பேன் நான். அவர் வந்து அப்படி மானிட்டரில் உட்காந்துருப்பார். ஷங்கர் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஷங்கர், ஏன்னா பக்கத்தில் சத்யராஜ் சார்லாம் இருக்காங்க. ஷங்கர் எல்லாரும் ஃப்ரேமில் இருக்காங்க, ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே வருது. ஷங்கர் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுனா 64 எக்ஸ்பிரஷன் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் ஷங்கர்? ஏன்னா ஷங்கர் உங்களுக்கான ஃப்ரேம் வரும், அப்போ நீங்கள் வால்யூம் ஏற்றிக்கலாம் ஷங்கர் அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்த எங்களுடைய வாத்தியார், நான் எப்பயுமே அவர்கிட்ட சொல்கிறது ஒன்று தான், நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் நமக்கு சரியாக தெரியலை அப்படின்னா நம்ம எதை சர்ச் பண்ணுவோம்? கரெக்டான இடத்துக்கு போய் சேரணும்னா கூகுளில் சர்ச் பண்ணுவோம். அதே மாதிரி ஆக்டிங்கில் நம்ம ஒரு வந்து சரியாக வரல அப்படின்னா நம்ம ஒரு கரெக்டாக ஒரு தேடணும்னா நம்ம வந்து தேட வேண்டிய ஆளுக்கு கூகுளில் சர்ச் பண்ணணும். இது ஒரு நல்ல பஞ்சுன்னு வந்து இப்போ பிளான் பண்ணிட்டு வந்தேன்.
அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கக்கூடிய அன்பு சகோ விஜய் சேதுபதி சகோ சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சத்யராஜ் சாரோடைய ஃபஸ்ட்டு காம்பினேஷன் உண்மையிலே அவர் லெஜெண்டு. டப்பிங்கில் எவ்வளவோ ஏற்றிருக்கேன், அவர் மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன். பட் எதுவுமே சொல்லாமல் அவ்வளோ ஜாலியாக கூலாக அவரோட வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி இன் 25th January. Everybody please watching in theatre. Thank you, yours obediently.